பைக்கர்ஸ் லைஃப் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன விஷயமெல்லாம் வந்து மாறி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைக்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பைக் ரைட் பண்ணுறவங்க பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பைக் வச்சுட்ருக்கிறவங்க, லாங் ரைட் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அவங்கள பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ராவலர்ஸை வந்து ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ காலநிலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் காலத்திற்கு ஏற்ப மாதிரி மாறிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் சொல்கிறது சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நைட்டில் பண்ண வேண்டிய விஷயம், காலையில் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு 3 வேளை தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லி தந்ததை தான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏபிசிடியை தான் படிக்கிறாங்க. எதுக்கு அந்த ஏபிசிடி படிக்கிறாங்க அப்படின்ட்டு யாருக்குன்னா தெரியுங்களா? ஸோ எல்லா உலகத்துலேயும் வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்கிற லாங்குவேஜஸ் வந்து ஏன் எல்லா உலகத்துலேயும் இல்லை? யாருன்னா யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் வந்து சிந்திச்சிட முடியாது. சிலர் மட்டும்தான் இதை வந்து சிந்திக்கிறதுக்கான திறன் இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஒரு பைக்கர்ஸோட லைஃப் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க செய்வாங்க. ஆனால் செய்யும்போது அதில் ஏற்படுற தடங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்கள யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட உலகமே ரொம்ப தனி. அவங்க பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்த பார்ப்பாங்க. அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்த வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக எது வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம சில நேரத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா எது சரி எது தப்பு அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரி இது தப்பு அப்படின்ட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லி தந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் மாறிட்டுருக்கு. கேர்ள்ஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ இருக்கா? கிடையாது. பாய்ஸ்னால் வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து கேஷுவலாக ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப மாதிரி நிறைய விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்னால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் உண்மை. ஸோ பேசிக்காக இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயத்தோடு நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து வளராமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சோஷியல் மீடியா ஆகட்டும் சரி, இல்லை ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் சரி, அவங்கள பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வளர்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்குது அப்படின்னா அவங்கள ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, அப்படி ஸ்பாயில் பண்ணுறதுனால தான் அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற பேஜஸ் வந்து க்ரோத் ஆகுது. அவங்களோட வீடியோஸ் வந்து நல்லா ஃப்ரேமில் வருது. இல்லை அந்த வீடியோஸ் வந்து பூம் ஆகுது. இல்லை அந்த வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா ட்ரோல் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? முன்னாடினா ட்ரோல்னால் அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ ட்ரோலை தான் வந்து ரொம்பவே அதிகமாக லைக் பண்ணுறாங்க. கிரிஞ்சாக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப மோசமாக அப்படின்ட்டு முன்னாடிலாம் சொன்னாங்க. ஆனால் கிரிஞ்ச் இருந்தால் தான் இப்போலாம் வந்து எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்து டெய்லி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இது தான் பார்த்திங்க அப்படின்னா சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல இதெல்லாம் வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு காலகட்டம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி போகலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போது சரி இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒரு காலகட்டம். ஸோ இங்கே யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க லைஃப் வந்து வாழணும் அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த எல்ஜிபிடி அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுற விஷயத்தினால மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாழ்ந்துட்டு போங்க. இப்போது சிம்பிளாக வந்து சோஷியல் மீடியாவில் டிடிஎஃப் வாசன் வந்து மும்பைக்கு போனான் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல மும்பைக்கு போயிட்டு ரெட் லைட் ஏரியாவெலாம் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. இது வந்து இளைஞர்களை வந்து கெடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாசன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இதை பற்றி ஃபஸ்ட் டைம் போட கிடையாது. நிறைய பேர் இதை பற்றி போட்டிருக்காங்க. நிறைய வந்து இது கான்ட்ரவர்சி ஆகந்தே கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் எப்படி கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சில விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து பெருசாக பேசவே மாட்டாங்க. சில நேரத்தில் யாரோ ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அதை வந்து பயங்கரமாக பேசுவாங்க, பயங்கரமாக அதை ரீச் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து க்ரோத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ இந்த காமத்திபுரா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், இந்த ரெட் லைட் ஏரியா மும்பைலாம். ஸோ இந்த காமத்திபுரா பற்றி கூட பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு மும்பையில் ஒரு படமே ஒன்று வந்துச்சு, பயங்கரமான ஒரு ஹிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்ட்டு யாருக்கு தெரியாமல் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிலர் பேசுகிறது தப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. பைக்கை வந்து இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் பைக்கை வந்து எப்படி வேணால் ஓட்டலாம் அப்படின்றதுக்கு இப்போ ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து ஓட்டி காமிப்பான். பார்த்தா சீரியஸாக நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் வந்து எல்லாரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது கைஸ். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ முன்னாடி ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, அவன் ஹெல்மெட் போடல, ரைடிங் கேஸ் போடல, அதுக்கப்புறம் க்ளவுஸ் போடல, எதுவுமே போடல. ஆனால் அவனுக்கு ஓட்ட முடியும் அப்படின்ற அந்த ஒரு தைரியம். கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்தான். ஸோ பேசிக்காக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நல்லது தான் சொல்ல முடியும். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் மற்றவங்களோட கையில் தான் இருக்குது. போய் விழுந்துக்க அப்படின்ட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க விழுந்து ஏஞ்சி அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா, அந்த இடத்துல பெண்ட் எடுத்து போனால, பெண்ட் எடுத்து போய் அந்த இடத்துல ஒரு இடத்துல இடிச்சுன்னு விழுந்தான். எங்கே இடிச்சுன்னு விழுந்தான். ஸோ இந்த கேமராவில் வந்து அது சரியாக கவர் ஆகலை. ஸோ இதில் என்னென்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு பண்ணுற சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு போகிற சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கைஸ். உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதோ கெட்டதோ நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிப்பீங்க. யார் சொல்லியும் வந்து யாருமே இங்கே மாற போகிறதில்ல. ஆனால் எல்லோரும் நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்க சொல்லி தான் மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்குது. அவங்கவுங்க லைஃப்பில் முன்னேறுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. யாரையுமே வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே இங்கே எல்லாமே தெரியுது. அது சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி. பட் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் முட்டாளாகவே இருக்காங்க, சில நேரத்தில் சிலர் புத்திசாலியாகவே இருக்காங்க. அப்படி புத்திசாலியாக இருக்கிறதுனால தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க. சில நேரத்தில் முட்டாளே இருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப கீழே போயிட்டுருக்காங்க அப்படின்றத ஃபைனலாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருமே வந்து கிரிட்டிசைஸே பண்ணாதீங்க. ஸோ யாருமே வந்து எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஏன்னா கூகுள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிக்கிற ஒரு இடத்துல தான் இப்போ இருக்குது. அதில் தான் நானும் பேசிகிட்ருக்கேன், அதில் தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. எனிவே தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. ஸோ நான் வந்து சேர வேண்டிய டெஸ்டினேஷனும் வந்துடுச்சு. என்னுடைய இந்த ரைட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஜாலியாகவும் முடிஞ்சு. நான் வந்து நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் பேசணும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், ஸ்டே டியூன்.